தேவன் காலங்களில் எளிமையாக விரைவு வாசலை மறைத்து தேவனோடு பேசுகிறார். இந்த காலை பழையில் கூட இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறீர்கள், எந்த அவசரங்கள் சூழ்நிலை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கடை அல்லது முகமுகமாக அன்றைய உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தி அதை சிறப்படுத்தி அன்றைய தேவ ஜனங்களை நிரப்பி ஆசிரியர்கள் அனுப்புகிறார்கள். கத்தை எல்லாவற்றையும் பொருட்படுத்துகிறது. காலத்தை எல்லா பகுதிகளையும் பொருட்படுத்தி சேஞ்சிங் கூட கத்தை பொருட்படுத்தி அவைக்குமாய் மாற்றி நீங்கள் யாவருக்கும் ஒரு ஆசிரியர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கிலீஷில் கூட வாசி மகள. The man takes hold of his brother in the house of his father, saying, "You are clothing, you be our ruler, and let these rulings be under your hands." பிரதர் வாசி. பிரதர் வாசி. ஏசாயா 9:6. அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டாராகிய தன் ஏசாயா 9:6 சகோதரி பிடித்து, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஒரு கோடிக்கை இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் செய்திக்கு கடந்து போகிறேன். ஆரம்ப ஜெபம் பாடலை பாடி நம்முடைய சகோதரி அவர்கள் சில கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதிக்கிற போது நான் பல மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களே சொல்லிவிட்டு அவர்களே அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இது ஒரு கேள்வியாகவே இருந்தது. இன்றைக்கு அதற்கு விடை கிடைத்தது. இருந்தால் நாம் சொல்லுவதில்லை. அதனால அந்த பகுதியையும் அவர்களே செய்கிறார்கள். அந்த நம்முடைய பிரசத்தம் டிபிஎம் சர்ச்சில் நான் சில நேரங்களில் பங்கு பெறுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இல்லை தம்பி. அப்போ நெடுமுழங்கால் நிற்க வேண்டிய நேரத்தில் தான் நல்ல சம்பளம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. யாரும் இன்க்ளூடிங் ஊழியர்கள் தேவ பயம் ஜனங்களை விட்டு எடுபட்டு விட்டது. ஒரு நாளைக்கு மடிந்து போகிறவர்கள் கோடி, ஒரு நாளைக்கு பாவியாய் போகிறவர்கள் கோடி. நம்முடைய இரத்த சம்பந்தங்கள் கூட தினமும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தில். ஆனால் தேவ சமூகத்திலே நம்முடைய கண்கள் ஒத்தாசைகள் வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கிற நேரம் அது. ஆனால் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க தமிழ்ல சவுடால உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நான் ஒரு ஆள் முழங்கால நிற்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இவன் மட்டும் பரிசுத்தவான் பார் நிற்கிறான் பார் நினைப்பாங்களோ என்ற துக்கம் இதயத்தை ஆட்கொள்ளும். அப்படியானால் முழங்கால நிற்கிறவெல்லாம் பரிசுத்தவானா என்று கேட்கலாம். நீங்க எங்களுடைய நாங்களெல்லாம் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் 80 வயது முதியவர்கள் கூட நெடுமுழங்கால் நின்ற நாட்கள்.
அந்த ஆலயத்திலும் தேவன் வந்து இறங்குகிறதை அந்த நாட்களில் கண்டது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. சத்தியம் கொஞ்சம் அங்கேயும் இங்கும் மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் தேவன் எல்லா சபைகளையும் நேசிக்கிறார். ஆமென். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். நாம் எந்த இடத்தில் 2 பேர் 3 பேர் முழங்கால் படியிடுகிறோமோ அவருடைய நாமத்தில் அவர் அங்கே வந்திருக்கிறார். நான் பாவியாய் போக வேண்டியவன், நான் கொலைகாரனாய் போக வேண்டியவன், நான் துன்மார்க்கனாய் போக வேண்டியவன், என்றைக்கோ மண்ணிற்குள்ளே போக வேண்டியவன். ஆனால் இன்றைக்கு இந்த 66வது வயதிலே சபையின் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி நான் நின்றிருக்கிறேன் என்றால், அன்றைக்கு அந்த ஆலயத்தில் என்னுடைய தாயார் நடு முழங்காலில் நின்றதினால் மாத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ 600 பேர் 700 பேர் இருக்கிற சபையில நான் ஒருவன், யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், நான் நெடுமுழங்கால் நிற்பது எதற்கு? என் பலவீனங்கள் என்னை விட்டு போக வேண்டும், என் வியாதிகள் என்னை விட்டு போக வேண்டும், நான் நேசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது தேவன் தம்முடைய பலனை தருகிற நேரம். இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுக்கு 1 வருஷம் கூட தவறாது போவேன். போகிற போது ஒரு மனு எழுதிட்டு போறேன். இந்த காரியங்களெல்லாம் எனக்கு வாய்க்கும், நான் அங்கு போய் வந்தால் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு வாய்க்கும். அதற்காக சீக்கிரமாக போய் தேவதாசர்கள் இருக்கிறதால அந்த புல்பீட்டுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த அந்த மனுவை உவதாக ஆண்டவருக்கு சொல்லி வருவேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, அங்கு நான் எதை சொல்லி வருகிறேனோ அவைகள் எனக்கு செய்து தரப்படும். அல்லேலூயா. அப்படியானால் திரளான கூட்டம் கூடுகிற இடத்தில் தான் கர்த்தர் இருக்கிறாரா? இங்க இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நீ என்ன விண்ணப்பத்தோடு நீ இங்கு வருகிறாயோ, ஆராதனையின் நேரத்தில் நீ உன் முழு இருதயத்தோடு அதை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறாயோ, அது அங்கே உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது அந்த இடத்திலே உனக்கு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, அந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் என்னுடைய தாயார் பயபக்தியோடு கூட ஆராதித்தபடியினால், அவர்கள் நெடுமுழங்காலில் நின்றபடியினால் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு 11-12 வயது இருக்கும். என்னை வேலைக்கு என்னுடைய தாய் வெளியூருக்கு அனுப்புகிறாள். எவ்வளவு வயதம்மா? ஏனென்றால் படிக்க வைப்பதற்கு வசதி கிடையாது. படிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, வீட்டில் சாப்பாடு இல்லை. எங்கேயாவது வேலைக்கு அனுப்பிட்டா பிள்ளை வயிறு நிறையா சாப்பிடுவான்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுவும் 400 மைல் தூரத்துக்கு. 3 வருடங்கள் என் தாயை நான் பார்க்கவில்லை அந்த வயதில். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், பக்தி, பயபக்தி, நடுக்கம் அந்த தாயில இருந்தது, அந்த சபையிலே இருந்தது, அந்த நாட்களிலே இருந்தது, அந்த ஆலயத்திலே இருந்தது. அப்பொழுது என்னை வீட்டிலிருந்து ஆலயத்தை தாண்டி என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு விட்டு ரயில் ஏற்றி விட்டு என்னுடைய தாய் திரும்பி வர வேண்டும். அப்போ ஆலயத்தை தாண்டி தான் போக வேண்டும் பின்புறமாக. அப்போ அந்த ஆலயத்தின் பின்புறம் வருகிற பொழுது, இது ஆலயம்,
என்னை இங்கே கொண்டு நிற்க வைத்தார்கள் பின்புறத்தில். அந்த பின் சுவரிலே ஒரு தூள். இந்த தூளை எடுத்து இங்க இருந்து இங்க வரைக்கும் தடவி, தூளை எடுத்து தடவி. அந்த ஆசீர்வாதம் தான் என்னை சுகதேகியாய் வைத்திருக்கிறது, என்னை பாவத்தை ஜெயிக்கும்படி வைத்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்தினது. என்னை மேன்மைப்படுத்தும்படியாக நான் இதை சொல்லவில்லை. அப்படி சொன்னால் எனக்கு ஐயோ. உங்கள் ரட்சிப்புக்காக, உங்களுடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, உங்கள் இளவர சொந்தக்காரர்களின் ரட்சிப்புக்காக நான் இங்கே வந்து முழங்கால் படியிடும் போது என் உடன் பிறந்தவர்களுக்காகவும் ஜெபித்தேன். நாம் தெய்வ சமூகத்தில் பயபக்தியோடு காணப்படுவது நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய சபைக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதோடினாலே ஜெபம் எடுக்கிற பொழுது ஆமென் என்று சொல்வதற்கும் அல்லேலூயா என்று சொல்வதற்கும் நீங்க தாமதிக்காதீங்க. நீங்கள் என்னை சேர்த்துதான் நாம் தாமதிக்க கூடாது. அந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியம் என்று சொன்னேன். ஒன்று சொன்னேன், இன்னொன்று 2004 என்று இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய முட்டியில ஒரு வலி இருந்தது, தீராத வலி. மாத்திரை எடுக்கிறது இல்லை, மருந்து எடுக்கிறது இல்லை, டாக்டருக்கு போறது இல்லை. அப்படியெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டாக்டர் போறதுலாம் எனக்கு சம்மதம் தான். மெடிசன் எடுப்பதில் எனக்கு சம்மதம் தான். ஆனால் என்னவோ போக முடியறதில்லை. அதுதான் என்னன்னு தெரியல, அது போக முடியறதில்லை. அப்போ அந்த வலியை நான் 1 வருடமாக வைத்து அனுபவிக்கிறேன். முட்டி வலி என்றால் அது எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் என்று உங்களுக்கு யோகித்து பார்க்க முடியும். சில இடங்களெல்லாம் உட்கார முடியாது, எழும்ப முடியாது. அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க. கண்ணில் தண்ணி வரும், மான மரியாதையெல்லாம் போகும். ஆனாலும் கர்த்தர் சுதந்திர வேண்டும் என்று காத்திருந்தேன். ஒசூர் பக்கத்திலே ஒரு வில்லேஜ், அங்கே உபவாச ஜெபத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் சொல்வது 20 வருஷங்களுக்கு முன்பு. நான் போயிருந்தேன். அப்பொழுது இயேசு எல்லாவற்றிற்கும் போதுமானவர் என்ற செய்தியை நான் அங்கே எடுத்தேன். அந்த உபவாச ஜெபத்தை முடித்துவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தம் செய்திருந்தார் அந்த பாஸ்டர். சாப்பிடும்படியாக என்னை டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டார். நான் சொன்னேன், எல்லாரோடு உட்கார்றேன் ஐயா என்று சொன்னேன். ஒரு ஆசை, எல்லாரோடு உட்கார வேண்டும் என்று. என் காலில் இருந்த வலியை மறந்துட்டேன். அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல்ல காலில் இருக்க வலியை மறந்துட்டேன். போய் எல்லாரோட உட்காரும் பொழுதுதான் யோசிக்கிறேன், நமக்கு கால் உட்கார முடியாது, நமக்கு இந்த வேலை தேவையா? இப்போ மான மரியாதைலாம் போக போகுது. சரி, ஆனால் வலி போயிடுச்சு. அன்று போன வலி இன்று வரைக்கும் இல்லை. அப்படியானால் இந்த இடம் யார் வருகிற இடம்? அப்படியானால் இந்த இடம் யார் வருகிற இடம்? நான் தான் அதை அனுபவிக்க வேண்டும். நாம் தான் அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பாலகன், இந்த குமாரன் நம்மை ரட்சித்தவரும் நம்மை அபிஷேகித்தவரும் நமக்கு ஜெய ஜீவியத்தை கொடுத்தவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தகப்பன் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் இந்த பகுதி நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பாலகன் யார்? இந்த குமாரன் யார்? ஆம், அவர்தான் என்னை ரட்சித்தவர். ஆம், அவர்தான் என்னை அபிஷேகித்தவர். ஆம், அவர்தான் எனக்கு ஜெய ஜீவியத்தை தந்தவர் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த குழந்தையை தவிர எல்லாருக்கும் தெரியும். அது சீக்கிரம் சண்டை காசம் சேர்த்துட்டா அதுக்கும் தெரியும். ஆம், அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்மை விட்டு அகற்றினவர். பாவங்கள், சாபங்கள் இப்படியே நாம் சொல்லி கடந்து போகிறோம். இந்த பாவங்கள் சாதாரணமானவைகள் அல்ல, இந்த சாபங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. முன்னறிவிப்போடு 700 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்டு ஒரு மனுஷியின் வயிற்றில் பிறக்கிறார். அப்படி முன்னறிவிப்போடு பிறந்தவர்களுடைய லிஸ்ட் பைபிள் இருக்கிறது. எத்தனையோ பேர் இஸ்ரவேலுக்காக ரட்சகனாக தேவன் ஏற்படுத்தினார். பைபிள் வாசிக்கிற போது நமக்கு தெரியும், இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு ரட்சகனாக எத்தனையோ பேர் அவர்கள் இஸ்திரியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் தம்முடைய ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். இவரும் இஸ்திரியின் வயிற்றிலே பிறக்கிறார். இவர் பிறந்து அவர் பாலகனாக இருக்கிறார், சிறுவனாக இருக்கிறார், வாலிபனாக இருக்கிறார். அப்பொழுது அப்புறம் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை விடுவதேக்கும் அவர் மனுஷகுமாரனாகவே அவர் வாழ்ந்தார். எந்த இடத்திலேயும் தன்னை தேவகுமாரன் அல்லது தெய்வம் என்பதை அவர் காண்பிக்கவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பாலகன், அந்த குமாரன், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளையும் மரணத்தையும் நம்மை விட்டு அகற்றினவர். இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வமாக இல்லாத இடத்திலே நான் இருந்திருப்பனால் மரணம் என்னை எப்பொழுதோ வாரி கொண்டு போயிருக்கும். நான் சொல்வது சரீர மரணத்தை கூட சொல்லுகிறேன். ஆத்ம மரணம் அது ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வமாய் கிடைத்தபடியினால் மரணம், வியாதி என்னிலே தோற்று போறது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துக்கள், விபத்துக்கள் உங்களுக்கும் எனக்கும். ஆனால் இந்த பாலகன், இந்த குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பன். அவர் எனக்கு தெய்வமாய் கிடைத்தபடியினால்
பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், செத்த ஆவிகள், பலவிதமான ஆவிகள் என்னை ஜெயிக்க முடியாமல் தோற்று வீட்டிற்கு வெளியே நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் நமக்கு சூனியங்களை வைக்கிறார்கள், மந்திரங்கள் செய்கிறார்கள். யாருக்கு சூனியத்தின் நம்பிக்கை இல்லை கை தூக்குங்க. சூனியம் அதெல்லாம் சும்மா சூனியெல்லாம் கிடையாது, அப்படி சொல்றவங்க. சூனியெல்லாம் கிடையாது, இருக்கு, ஆனா என்ன தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆம், இங்கே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எனக்கு தெய்வமாக இருக்கிறபடினால் எத்தனையோ பேர் என் வீட்டை சுற்றி சூனியம் வைத்து பார்த்தார்கள், இன்னும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தபடியினால், விழுந்து போகாதபடி நான் பாதுகாக்கப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ மனிதர்களுடைய பொல்லாத கண்கள், எத்தனையோ மனிதர்களுடைய பொல்லாத கண்கள். சிஸ்டர், உங்க மேல எத்தனையோ பொல்லாத ஜனங்களுடைய கண்கள் இல்லையா? எப்போ இன்னோ போயிடுவா, இவ பேரே பூமியில் இருக்காதுன்னு நினைச்சோம், அப்படியே ராஜகுமாரத்தி மாதிரி எழும்பி வர்றாளையா, அப்படி பொறாமப்படுற கண்கள் எவ்வளவு இருக்கு. நான் கசப்பு, நான் கசப்பு. ரட்சிப்புக்குள் வராத ஜனங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதற்கு 1 மணி நேரம் வேண்டும். ஆனா பேசுறது என்ன? இங்கிலீஷ்ல ஹாய், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா? ஆனா இருதயம் எப்படி தெரியுமா? அப்படி திரும்பி போகிற போது என்றைக்கோ செத்துருவான்னு நினைச்சனே, இளவு வீட்டில் விழும் நினைச்சனே. ஓ பயங்கரம்! அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கொடூரமான சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். சதிகள், சூழ்ச்சிகள் அப்படியே முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாய் ஆராதிக்கிறபடியினால், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறபடியினால் பெங்களூர் பட்டணத்தில் நிலைச்சு நின்றுட்டேன். அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய பெயர் என்ன? ஜோ பைடன். அவரே என் கூட நின்றிருந்தா கூட என்ன அனுப்பிட்டு இருப்பாங்க பெங்களூரை விட்டு. என்னுடைய சொந்தக்காரர்கள் ஜோ பைடன். ஏன் அவரோட பெரிய ஆள் நம்ம மோடி ஐயா. அவரே என் கூட நின்றிருந்தா கூட என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பியிருப்பார்கள். பொறாமைகள், வயிற்றறிச்சல். ஆனா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. தேவாசிரியாவுக்கு தெரியும் அது யார் என்று. ஆனால் நான் வேறு ஊன்றி நான் ஒரு விருட்சமாய் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த பாலகனை, இந்த குமாரனை ஆராதிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மூச்சுக்கு 300 முறை முருகா முருகான்னு வாழ்ந்தார் எங்க அப்பா. ஊருகாவா போயிட்டார். நான் யாரையும் குறை சொல்லவில்லை, எந்த சாமியும் குறை சொல்ல மாட்டேன். நான் எங்க அப்பா கெட்டு போயிட்டாங்க, அதான் எனக்கு கவலை. ஆமென். அவருடைய மகன் மூச்சுக்கு 300 முறை இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டேன்.
நான் இப்பொழுது விருட்சமாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை தரித்திரங்கள். பேங்க் ஓனர் போன் பண்றார் 2007 இருக்கும். அண்ணா கடன் கொடுக்க முடியுமா, இல்லை நான் வீட்டை ஏலம் விட்டுட்டுமா? இப்போ நான் சொன்னேன், ஏலம் விட்டுருங்க, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அது என்ன மிச்சம் இருக்கா கொண்டு கொடுத்துருங்க வீட்டில் சொன்னேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறதுனால, அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளுகிறதுனால, அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறதுனால என் கையை விட்டு அந்த வீடு போகவே மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வீடு இல்லை, அது பங்களா. ஆமென். அது இன்னைக்கு நிலைச்சு நின்று சாட்சியா இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு யார்? அந்த பாலகன் யார்? அந்த குமாரன் யார்? உன் வேலை உன்னை கைவிட்டுருப்பார், உன் நண்பன் உன்னை கைவிட்டுருவான், உன் பொண்டாட்டி உன்னை கைவிட்டுருவான், உன் புருஷன் உன்னை கைவிட்டுருவான். ஒரு காலையில் பூத்து சாயங்காலம் போகிற பூ தான் இந்த உறவுகள் எல்லாம். நான் காதலாம் அதுக்கு ஒரு 100 பாட்டா. நேற்று ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு, நான் சாகிறதுக்குள்ள ஒரு 1000 காதல் பண்ணிடுவேன். உனக்கு அதுதான் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம 1000 பேரை வாழ வைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறவர்கள், நம்முடைய மனைவியின் பலவீனங்களை தாங்கிக் கொள்கிறவர்கள், நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கு நம்முடைய ரத்தத்தை ஊற்றி கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இதான் காதல். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆம், இந்த ஜீவியம் எங்கிருந்து வந்தது? நமக்கு ஒரு பாலகன் இறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. இவர் யோவான் 17:3 படிமா, இதுதான் படி. யோவான் 17:3 நிதானமாக படிக்கணும், ஒன்று அர்ஜென்ட். This is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ, whom you have sent. Praise the Lord. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரமா இப்போ யாருக்கும் புரியுதில்லை. நாலேஜ் அப்படின்னு சொன்னால் புரியுது. நமக்கு ஒரு நாலேஜ் யாரை குறித்து வேண்டும்? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவரான இயேசு கிறிஸ்துவையும் குறித்ததான அறிவு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அவங்க அப்பாவுடைய அப்பா பேரே தெரியாது, அப்படின்னா தாத்தா பேரே தெரியாது இல்லையா? ஆனால் சில குடும்பங்கள்லாம் ஒரு 4-5 தலைமுறையை அப்படியே கொண்டு வர்றாங்க. இப்போ உள்ள பிள்ளைகிட்ட கேட்டால் அவங்க தாத்தாவுக்கு தாத்தா எல்லா பேரும் சொல்கிற குடும்பம்லாம் இருக்கு. நாலேஜ், எந்த நாலேஜ் இருக்கோ இல்லையோ, ஒன்றான மெய்தேவனாகி உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஒரு பங்களா கிடைக்கும். நல்ல தீர்க்க ஆயுசு கிடைக்கும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் தீர்க்க ஆயுசு கிடைக்கும். அதைத்தான் நம்ம அப்பா சொன்னார். பரலோக ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடு.
அதான் இந்த நித்திய ஜீவன். இங்க நித்திய ஜீவன் வருதா இல்லைங்களா? என்னதுமா? நித்திய ஜீவன். அப்போ அவரை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் பாக்கியம் கிடைத்தது. அவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் ஆபிரகாமை போல. ஆமென். என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு! ஹல்லேலூயா! என்ன ஆசீர்வாதம்! சீமான். சீமான் என்றால் தமிழ் அருமையான பெயர். இம்மைக்குரிய மறுமைக்குரிய என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆனபடினால் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிவதனாலே சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அது எந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் தான் அனுபவிக்க வேண்டும். என்றால் இங்கே சில பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இந்த நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவர் மேல கோபம் வரும். இவர் பணம் நிறைய சேர்த்து வைக்காம இருக்கிறாரே. கணவருக்கு மனைவி மேல ஒரு வருத்தம் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தாலும் செலவு பண்ணிடுறாரே, ஒன்றும் சேர்த்து வைக்க முடியலையே. இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்கள் குடும்பங்களில் இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே. ஒரு சொந்த வீடுக்காக எவ்வளவு திட்டம் போடுறாங்க தெரியுமா நம்ம ஜனங்க. ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ணுகிற நேரம், ஜெபிக்கிறதுக்காக செலவு பண்ணுகிற நேரம், உபவாசிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுகிற நேரம், எல்லாவற்றையும் இதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. எங்க வாங்கலாம், எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எங்க கடன் வாங்கலாம். அந்த பிரயாசம் நல்லதுதான். இப்படி எல்லா விஷயங்களும். அப்போல்லாம் கிச்சன் இல்லை, அடுப்பாங்கரை இருந்தது. அந்த அடுப்பாங்கரையில் 2 மண்பானை இருந்தால் போதும், 2 அகப்பை இருந்தால் போதும். அகப்பன்னு சொன்னால் இப்போ ஸ்பூனுங்கிறோம். அப்போ வந்து இந்த மரத்தினால் செய்யப்பட்டது. அது இருந்தால் போதும், ஒரு சமையலறை ஆகிடும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கிச்சனுக்கே 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுற ஆள் கூட இங்கே இருக்கு. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். பிரைஸ் எல்லாம் அப்படி தேவைகள் அவ்வளவு இருக்கிறது. தேவைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாமும் கிடைக்கிற இடம். உன் கதவை பூட்டு, உன் அறைக்குள்ளே போ. என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க தேடி பாசிங்க. இது வசனம் சொல்ற பாஸ்டே இல்லை நான். நீங்க தேடி படிங்க. உன் அறைக்குள்ளே போ, உன் கதவை பூட்டு. உனக்கு என்ன கிடைக்கும்? கிரைண்டர் கிடைக்கும், உனக்கு மிக்சி கிடைக்கும். என்னமா ஓவனா? ஓவன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஒரு ஸ்டார்ட் சொல்லுங்கள். எனக்கு மொபைல் கிடச்சி, அப்புறம் கண்ணாடியும் கிடச்சி. ஹல்லேலூயா. இது கர்த்தர் தந்தாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த பாதையில் என்னை நடத்துகிறேன். எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விசுவாசத்தில் ஜீவிடாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஜெபித்து பழகுங்கள். 20 வருடமாக என்னோட ஐக்கியமாக இருக்கிறார் ஒரு மகள். அவருடைய பெயர் அருணா. சோழிங்கநல்லூர் ஊர். அந்த நாட்களில் தேவாசிர்வாத ஐயா, நான் தேவராஜ் இப்படி சொல்கிறதா அந்த வீட்டை போய் சந்திக்கிற போது கிடைச்ச ஆத்மா. ஐயா போயிட்டாரு. அவர் இப்படி கண்டுகொள்ளலை தேவராஜ். அந்த குடும்பம் என்னை பிடித்து கொண்டது. இன்ன வரைக்கும் என்னோட இருக்கிறார். ஆனால் டீச்சர்
35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் அந்த பாப்பா. ஆனால் நானும் சொல்லி பார்க்குறேன், சண்டை போட்டு பார்க்குறேன், பேசாமல் இருந்து பார்க்குறேன், ஃபோன் எடுக்காமல் இருந்து பார்க்குறேன். அந்த 5 நிமிடம் ஜபந்தான். அப்படி அசையாத அம்மிக்கல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க தான் முடியும். அப்படி நீங்க யாரும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய தாயாருடைய ஜெபத்தில் நான் உயர்த்தப்பட்டேன். என்னுடைய ஜெபத்தினாலே என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த சுயநலம் ஒன்றும் வேண்டாம். காயத்ரி அம்மா உங்க பேரு. இந்த மகள் அவளுடைய அறைக்குள்ளே போய் அவளுடைய கதவை பூட்டி ஒரு பல மணி நேரம், எவ்வளவு நேரம் சார்? பாஸ்டர் ரசல் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்டர் ரசல் ஐயா 4 மணிக்கு அவர் ஜபத்துக்கு எழுந்தாரா? 70 வயதுல. நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு கிட்ட 70 இருக்கும். எட்டு மணிக்கு போய் கதவை தட்டணும். சிஸ்டர் போய் தட்டுவாங்க அவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு. அப்போ கூட என்ன சொல்றாரு? இன்னொரு 2 அவர் இன்னொரு. இப்போதான் நான் சிலோனில் இருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ பிரான்ஸுக்கு போனோம். எந்த மாதிரியான ஜீவியத்தை இழந்துட்டு இருக்கிறோம் நம்ம? எந்த மாதிரி ஜீவியத்தை இழந்துட்டு இருக்கிறோம் நம்ம? பேதுரு சொல்லுகிறார், நான் தொட்டு பார்த்தேன். யார? ஏசப்பாவை. நான் எப்படி அவரை பற்றி பிரசங்கிக்காக இருக்க முடியும்? நான் தேவதாசன், பரிசுத்தவான்களை தொட்டு பார்த்தேன். அவங்க சாப்பிட்ட கையை கழுவி விட்டவன். எப்படி சொல்லாது இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தினால் தான் அந்த சபை அப்படி கட்டப்பட்டது. அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டிருந்தாங்க. அதுபடினாலே வாலிப பிள்ளைகளை, உங்க அறைக்குள்ளே போய் கதவை பூட்டுவீர்களா? பூட்டுவீங்களா? பூட்டுங்க. பாடல்களை பாடி ஆராதிங்க. ஜெப குறிப்பை எழுதி வைங்க. உங்க மேல் எப்பவும் ஜெப குறிப்பு இருக்கணும். ஜெப குறிப்பு எழுதினதான் உங்களுக்கு தெரியும் ஜெபிக்க வேண்டியவைகள் எவ்வளவு இருக்கிறது. ஜெப குறிப்பு எழுதினாதான் தெரியும். எப்படியும் ஒரு 100-150 இருக்கும். எவ்வளவு இருக்குமா? இருக்கும். அப்படியே வாழ்க்கலாக பார்த்துட்டு ஒரு ஜெப குறிப்புக்கு ஒரே ஒரு நிமிடம், ஒன்றும் வேண்டாம். கையை தூக்கி ஸ்தோத்திரம் 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 சொல்ல மாட்டாங்க. 150 ஜெப குறிப்புக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு நேரமா கணக்கு சொல்லிட்டுக்கிறேன். 2.5 hours. ஹல்லேலூயா. ஜெப குறிப்பை எழுதி வைத்துட்டா 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. அப்படியாக ஜெபிப்போம். இன்னொன்று, நீங்க பைபிளை பாருங்க. இதற்கு ஈடு இணையான புஸ்தகம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை என்று எத்தனையோ ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதை படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த அதிகாரத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. நம்ம அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? இந்த கிச்சன்ல இப்படி தொடச்சிட்டு இப்படி வீசி எறியும் பாருங்க. வீட்டில் போய் படிங்க. நான் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வீட்டில் போய் தேடி படிக்கலாம். எல்லாராலும் கசக்கி வீசி எறியப்படுகிற கந்தை துணியை போல் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? அப்படிப்பட்டதான அந்த வேத பகுதி வருகிற பொழுது
அவர் எப்படி இருந்தார் தன்னுடைய வாலிப காலங்களிலே? அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது இயேசு அவரை சந்திக்கிறதற்கு முன்பதாக அவர் தமஸ்குவுக்கு நேராக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக போய்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தகப்பன் இயேசு அவரை சகதியாய் சந்திக்கிறார். அது பாருங்க, எப்படியா படிச்சு பாருங்க. அவ்வளவு பயங்கரமான மனிதன். அவருக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது, கோபி. ஆனால் சில வருடங்களுக்கு பின்பு நிருபத்திலே அவர் எழுதுகிற பொழுது அவருடைய கேரக்டர் அங்கே எழுதப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு மாமியார் இருக்கிறாங்க, அங்க 2-3 மருமகள், 2-3 மகன். இந்த மாமியார் அல்லது மகன்களுக்கு தாய் இல்லைங்களா? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அப்படியே எடுத்து வைக்கும். பாருங்க, மாமியார் மட்டும் இல்லை, மாமனார் தான், அம்மா மட்டும் இல்லை, அப்பாவும் தான். அதற்காக மாமியார் மட்டும் இல்லை, மருமகள்மார்களும் தான், பிள்ளைகளும் தான். நாம் எப்படி குடும்பத்திலே ஜீவிக்க வேண்டும், எப்படி சபையிலே அங்கத்தினராக இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஊரிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு தேசம் ஒரு தேசத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இத்தனையும் கற்றுக் கொடுக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அப்பொழுது அங்கே பவுல் எழுதுகிறார், உங்களை போல தம்பி எங்களுக்கும் கோபப்பட தெரியும். என்ன எழுதுகிறார் தெரியும், சண்டை போட எனக்கும் தெரியும். நான் அப்படி செய்து விட்டால் உங்கள் ரட்சிப்பு வீணாகுமே. என்ன சொல்லுகிறார்? உங்களுக்குள்ளே ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் எல்லாருக்குள்ளேயும் இந்த தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் உள்ள இந்த இணக்கம் வேண்டும். இது இங்கே கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம இங்க என்ன வாசித்தோம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய அறிவதே நித்திய ஜீவன். அன்பு தேவஜனமே, இங்கே நான் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்பாகத்தான் உங்களுக்குள்ளே உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட அவசியமாக இருக்கிறது என்பதற்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். நான் தயவுசெய்து யாரும் ஜெபத்தை நழுவ விடாதீர்கள். இங்கே அதற்கு அடுத்தபடியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் படிங்க. 6, 7, 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணமறிந்தும், அதாவது சிலுவை மரணமறிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுக்கு சமமாக இருந்து
இன்றைக்கெல்லாம் 20,000 சம்பளம் வாங்குறதுக்கு பதிலாக 2 லட்சம் வாங்கிட்டா அவங்களை கையில் பிடிக்க முடியும். ஆமென். இது மனிதனுக்குள்ளே காணப்படுகிற பொல்லாத ஆவி. இந்த வேத புஸ்தகம் அதையெல்லாம் மாற்றுகிறது. ஆமென். தேவனுக்கு தேவனுடைய ரூபமாக இருந்தவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் எவ்வளவு எளிமையாக நம்மோடு வாழ்ந்தார் பாருங்கள். அந்த நாட்களில் அது ஒரு குடும்பத்தில் வர வேண்டும். ஒரு குடும்பத்தில் வர வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். என்னங்க பணம், என்ன வீடு, என்ன அழகு, எல்லாம் திடீர்னு காணாம போயிடும். அன்பு ஒன்றே நிறைத்திருக்கு. அப்படினால எந்த சூழ்நிலையும் அவங்க எவ்வளவுதான் முரட்டு புடியா இருந்தா கூட நம்மளுடைய சுபாவம், நம்முடைய குணம் அதை மெழுகை போல உருகி போக பண்ணிடும். நாள் வரும். அந்த நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதுதான் நம்முடைய தகப்பனிடத்தில் இருந்தது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். 1978 என்று நினைக்கிறேன். அப்பொழுது நான் ரட்சிப்புக்குள்ள வந்து சபையில் மெம்பர் ஆகிறேன். சிபிஎம், அப்போ டிபிஎம் அல்ல, அப்போ சிபிஎம். அந்த நாட்களிலே தம்பி நல்லா கவனிப்பான். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். வருங்காலத்து சிங்கங்கள் நீங்க தான். ஆமா, கர்த்தருக்கு, உலகத்துக்கு இல்லை. ஆமென். இந்த வயது தான் இருக்கு எனக்கு. அப்போ தம்பிக்கு என்ன வயது? 17 22. அவர் மாதிரி தான் இருந்த இல்லையே தான். ஆமாம். அப்போ எனக்கு என்ன 18 19 இருக்கும். பாஸ்டர் ரசூல் ரோஸ் அவர்கள், நான் சொன்னேன், இந்த ஜெப வீரர் ஐயா முதலாக சமாதானம் என்ற ஒரு புஸ்தகம் போடுகிறார். அப்போ தான் புஸ்தகம் அங்கே பிரிண்ட் ஆகும். டிபிஎம் அவர் தான் முதல்ல பிரிண்ட் போட்டவர். சமாதானமாக ஜெபமாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு. 2ல் 1 தான். அப்போ அந்த புஸ்தகங்கள் நான் ஊருக்கு போகிறேன் என்று தெரிந்தது. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஐயா சென்ட்ரல் மாஸ்டராக இருக்கிறார். நான் நாசரேத் போட்டேன். அப்போ அந்த புஸ்தகம் பிரிண்டான புஸ்தகத்தை பண்டல் போட்டு, எமானுவல் இதை நீ போடும்போது பாளையங்கோட்டை சென்ட்ரல் பாஸ்டர் லாசரஸ் யாருக்காவது தெரியும் நினைக்கிறேன். தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஐயா தெரியும், பாஸ்டர் லாசர். இதே அந்த பாஸ்டர்கிட்ட கொடு. அப்போ நான் சின்ன வயது தானே, கொஞ்சம் நடுக்கும். ஐயா பாஸ்டர் மாதிரிலாம் பார்த்தா நடுக்கும். ஏதோ வார்த்தைகள்லாம் மாறிடும். அப்படி அப்போது நான் பாளையங்கோட்டையில் தான் சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கிறார் லாசர். நான் இறங்கி அங்கே புஸ்தகத்தை கொடுத்து விட்டு நாசரேத் எங்கள் ஊருக்கு போக வேண்டும். அப்போ காலையிலே அந்த ஊரில் போய் இறங்கினேன். அந்த விசுவாச வீடு, அந்த காம்பவுண்டை தேடி நான் போகிறேன். அந்த புஸ்தகத்தை எடுத்து அப்படி உள்ளே போகிறேன். ஒரு மரத்துக்கு அடியிலே ஒரு கட்டில் போட்டு ஒருவர் படுத்திருக்கிறார். அது நாற்கட்டு. அப்போ நான் போய் கேட்குறேன், அது ஸ்தோத்திரம், சென்ட்ரல் பாஸ்டரை பார்க்கணும். கோயம்புத்தூர் சென்ட்ரல் பாஸ்டர் கொடுத்து விட்டாங்க. அப்போ சொன்னார், அப்படியா, வை தம்பி. நான் அங்கே வச்சேன். இப்போ 2 வார்த்தை பேசிட்டு உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்ன நேரத்துக்குள்ளே எனக்கு இட்லி வந்துச்சு. சரி, இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு எனக்கு குழப்பம். நீங்கள் தான் பாஸ்டரான்னு கேட்கலாமா, கேட்டால் தப்பாயிடுமா, கன்ஃபியூஷன்லேயே நான் அங்கேருந்து புறப்பட்டேன். ஜெர்மனி அனுப்பிட்டேன். நடந்ததுங்க ஒன்று கூட நான் கூட்டி பற்றி சொல்லலை. எனக்கு அவர் வேற ரொம்ப கோபி, பாஸ்டர் ரசோமையா.
நிற்க முடியாது அவங்க கிட்ட. இப்படி மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் மைக்கு அலாரம் எல்லாம் கீழே விழும். ஐயா மெசேஜ் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசனை. ஐயா பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றதா, யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துன்னு சொல்றதா, ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு ஒரு செய்தி கிடைக்கும். நாசரேத் கன்வென்ஷன் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் லாசர், பாளையங்குடி பாஸ்டர் லாசர் தான் பேசுகிறாங்க. அப்பா பார்த்துடலாம், விஷயம்லாம் பார்த்துடலாம். அப்போது அந்த ஈவினிங் காஸ்பல் மீட்டிங், பெரிய கன்வென்ஷன் திரளான கூட்டம். செய்தி டைம் ஷேர் போட்டிருக்கு, வந்து உட்காருக்கிறார். என்ன நினச்சிக்கங்க, இங்கே வெளியே ஊழியம் செய்கிறவங்கள பார்த்தே பழகி போயிருந்தேன். நான் பேர் சொல்ல விரும்பல, எதுக்கு பேர் சொல்லிட்டு. வெளியே ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் பார்த்தே பழகி போயிருந்தேன். எனக்கு மாலை மாலையாக கண்ணீர் வடிஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய பாஸ்டர், இவ்வளவு பெரிய தாழ்மையா என்னம்மா? அதான் அந்த வசனத்தில் பார்க்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 இருந்ததான இந்த சுபாவம் யாருக்குள்ள வந்தது? தேவ மனுஷர்களுக்குள்ளே, தேவதாசர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே. அல்லேலூயா, ஆமென். அதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. ஒன்றான மெய் தேவனாகி உம்மை நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே. பெரிய கட்டடங்கள், 100 லட்சம் கொடுத்து வாங்குற கார்கள், இவைகள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட நிலையான ஆசீர்வாதம் இது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் உனக்கு எப்படி கிடைக்கிறது, எனக்கு எப்படி கிடைக்கிறது? கிறிஸ்துவின் அந்த சுபாவத்தில் பங்குள்ளவராக வேண்டும். அதெல்லாம் வசனம் எடுக்க நேரம் இல்லை. நம்ம எதுக்கு பங்காகணும்? ஒரு மாமியார் ஒரு மருமக தப்புன்னு அடிச்சுட்டாங்க. இங்கே ஒரு வீட்டில் கணவன் 10 அடி அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இவன் 1 அடி அடிச்சுட்டான். இப்போ 2 வருஷமா கணவரோடு சேர்ந்து வாழ முடியாமல் அம்மா வீட்டில் இருக்கான். டிபிஎம் தான் பாருங்க. அப்படியானால் எது வேண்டும்? எது வேண்டும்? கிறிஸ்துவின் சுபாவம். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே வந்தது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு பாஸ்டர் ரசூல் ரோஸ் ஐயாவுக்குள்ளே வந்தது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு பாஸ்டர் லாசர் ஐயாவுக்குள்ளே இருந்தது. லாசர் ஐயான்னு சொன்னா அவர் பெரிய சீப். ஆமாம், அவர் தான். அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு குணாதிசயங்களை கொடுக்க. அல்லேலூயா. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவஜனமே, இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவர் குமாரனாகிய தேவன். எங்கெல்லாம் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது யாரை காட்டுகிறது? யாரு? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. நறுமையான தேவஜனமே, ஆனால் அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்து அவர் ஒரு சிறுவனாக வளர்ந்து, அவர் வாலிபனாக வளர்ந்து, அவர் நம்மை போல அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாய் காணப்பட்டபடியினால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கூட சில சபைகள் அவரை குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறது. இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு? சில சபைகள் இருக்கு. அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்.
சரி, அவர்கள் ஒரு புறம் சொல்லட்டும். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய ஞானிகள், உலகத்தில் நிறைய படித்தவர்கள், இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற அவருடைய சரித்திரத்தை படித்துவிட்டு சொல்கிறார்கள், அவர் தேவன் அல்ல, அவர் மனித அவதாரம். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவரை தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து விட்டு, அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, ஏனென்றால் எப்படியாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் யார் நீ தெரியுமா அப்படின்னு காமிச்சிருவோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஆமா, அவ்வளோ கணவராக இருக்கும், கணவன் மனைவியாக இருக்கும், இல்லை அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கும், சகிக்கு வரைக்கும் சகிச்சுட்டு இப்போதான் நான் யாருன்னு காமிக்க போகிறேன். என்ன சொல்லுவான்? யாருன்னு இதுதான் நம்ம. ஆனால் நம்முடைய கல்வாரி சிலுவையில் ஜீவனை விடுவரே, அவர் சாதாரண மனுஷனாகவே ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஜெயம் காணப்பட்டது. அவருக்குள்ளே பிதாவின் சித்தம் பூர்ணமாய் செய்து முடிக்கிறதான அந்த ஜெயம் அவரிலே காணப்பட்டது. ஆனால் அவர் எந்த இடத்திலேயும் தேவன் என்று அவர் காண்பிக்கவில்லை. அல்லேலூயா. இங்கேதான் நமக்கு ஒரு ஆழமான சத்தியம் கிடைக்கிறது. நாம் மறைந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் அந்த பாஸ்டர் புத்தகத்தை எழுதி தரும்போது எழுதுனது பாஸ்டர் ரசல், ஆனால் அவர் அதில் ரசல் என்று போடவில்லை. அப்படி மறைந்து ஜீவித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த பாலகனை, இந்த குமாரனை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவரை யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் உங்களுடைய இரட்சகர், அவர் உங்களை அபிஷேகிக்கிறவர். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் உங்களை அபிஷேகிக்கிறவர், அவர் அக்கினியினால் உங்களை அபிஷேகிக்கிறவர், அவர் உங்களை ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர் என்ன? சக்கில போனா கீழே விழுந்த காயப்படாம காப்பாத்திட்டார், ரட்சித்தார். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அவர் ரட்சித்தார். திருவிருந்தெடுத்த என்னை ரட்சித்துட்டார். ரட்சிப்பு என்பது நரக தண்டனைக்கு நாம் சிக்கிவிடாதபடி, அந்த நரக தண்டனையிலே நாம் சிக்கிவிடாதபடி நம்மை ரட்சிப்பதே ரட்சிப்பார். அல்லேலூயா. அதுவே ரட்சிப்பார். ஒரு நாள் இயேசு வருவார். இல்லை, ஒருவேளை அவர் வருவது தாமதமாகுமானால், ஒருவேளை நான் மரிப்பேன். இந்த இரண்டில் ஒன்று என்னை முந்திக் கொள்ளும். ஒன்று மரணம் என்னை முந்திக் கொள்ளும், இதை நான் இயேசு வருவார். அன்று நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆம், நீசரே வார். அல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. ஆமென், இயேசுவே வாரு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை தரும்படியாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை இயேசு நமக்கு தந்து வருகிறார். எத்தனையோ கட்டுகளை நம்மை விட்டு அறுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில கட்டுகள் இருக்கிறது, அவரை அறுத்து அந்த நாளுக்காக நம்மை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றும் நாம் அப்படிதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு சில கட்டுகள் காணப்படுகிறது, அதை அறுத்து அப்படியே ஏரோட்டம் போறதுக்கு எல்லா லக்கேஜோட ரெடியா வாசல்ல நிற்பது போல நான் என்று நிற்பேன் என்ன ஆண்டவரே. ஆமே. அந்த கேப் நிற்கிற பொழுது நான் ஆயத்தத்தோடு நான் ஏறுகிறேனே, கேப்ல இறங்கி போய் நான் பிளைட்ல போய் ஏறுகிறேனே, அதுபோல நீ வருகிற போது உங்களோடு கூட வருவதற்கு நான் ஆயத்தமாய் காணப்பட வேண்டுமே. ஒருவேளை எல்லாம் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் எடுக்கிறேன்,
எல்லாம் எடுத்தாச்சு, பணம் எடுக்கல. இப்பெல்லாம் பணம் எடுக்க வேண்டியதில்லை, மொபைல் எடுக்கணும். மொபைலாவது எடுத்து போகணும்ல. இப்போ பணம் எடுக்க வேண்டியதில்லை. வெளியே போகிறப்போ பணம் எடுத்தாச்சான்னு பார்க்குற காலம் இல்லை. இப்போ மொபைல் எடுத்தால் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏதாவது ஒன்று நாம் இல்லாதபடி நாம் கேட்ப நம்முடைய நிலைமை என்ன? எல்லாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை தருகிற இயேசுவை உலகத்தின் ஞானிகள் 20,000, 10,000, 15,000 புஸ்தகங்கள் படித்த ஞானிகள் எழுதுகிறார்கள், இவர் தீர்க்கதரிசி என்று. ஆனால் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு சாட்சி சொல்லி அந்த செய்தி முடிக்கிறேன். எனக்கு ஒரு 20 வயது இருக்கும். நான் ரொம்ப சாட்சி சொல்றேன் இல்லம்மா, வெரி சாரி. அல்லேலூயா. ஒரு சின்ன கடை வைத்திருக்கிறேன் எங்கள் ஊரில். எங்களுடைய ஊர் கிறிஸ்தவர்கள் நிரம்பிய ஊர். கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஊருக்கு வரவு செலவு கொடுப்பதற்காக ஒருவர் இன்னொரு ஊர்லேருந்து வருவார். அவர் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஊரில் இருக்கிற சமூகத்தை விட அவர் உயர்ந்தவரா? அப்படி உண்டு அங்கே. அங்கே அப்படி உண்டு. அங்கே இங்கே இப்போ சபையிலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு நாள் என்னுடைய கடைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அவர், ஒரு 500 குடும்பங்கள் இருக்கு அந்த ஊரில். ஆனால் இந்த ஒரு ஆளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதான் சமூகம். அது பேர் வேறு ஜாதி. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ஜாதி. அப்போ யாரோ அவருக்கு சொன்னபடி இவருக்கு அந்த வட்டி பணத்தை கொடுக்கவில்லை போதும். அதனால வாயில் வந்தபடி திட்டுகிறார். இவங்க தான் கிறிஸ்தவங்களா? பெரிய பேசலாங்க. இப்படி பேசிட்டே இருந்தவர் தடுமாறி எங்கே வந்துட்டாரு? நம்ம அப்பா கிட்ட வந்துட்டார். கும்பிடுற தெய்வம் சரியா இருந்தாதானே இவனுக்கு சரியா இருப்பான்ட்டார். அவர் சொல்ல வாய் வரமாட்டேங்குது. அவர் சொன்னது அவர் சொன்னார், ஒரு தப்பானவளுக்கு பிறந்தவன் என்று சொன்னார். பாருங்க எப்படி நினைத்துக் கொண்டிருக்கு இந்த உலகம். எதுக்கு? இவர் தாழ்மையா இருந்ததுனால தானே. இவர் எங்கேயாவது கடவுள்னு காமிச்சிருந்தாலும் அவன் பேசியிருப்பானா? ஆனால் உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அதுக்கெல்லாம் வசனர். அவர் உயிர் தெழுந்ததினாலே ஆமென். மரணம் அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை, கல்லறை அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அது அவனுக்கு தெரியலையே. அதை எடுக்க மாட்டான், வேறெல்லாம் எடுத்துக்கிறான். அப்போ நான் செய்தேன், இப்படி கடை டேபிள் இப்படி திறந்துட்டு அங்கே போனேன். ஏன்னா அவன் பெரிய இனம்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் ஏன்னா நான் அவங்க பாதையில், அவங்க பாசையில். நான் இயேசு தான், எனக்கு வேறு ஜாதி இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஐயா உங்கள் ஊர் எந்த ஊர்? அந்த ஊர் எங்கள் அப்பா பேர் இது. அப்படியா? ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே இனம். அப்படியே எல்லாம் பணிஞ்சிச்சு. எங்கே பண்ணிது பார்த்தீங்களா? அப்போ சொன்னேன், ஐயா தப்பு பண்ணிட்டீங்க சொன்னேன். என்ன தப்பு? உங்களுக்கு என்ன தெரியும் பைபிளை பற்றி? உங்களுக்கு ஏன் அந்த வார்த்தையை பேசினீர்கள்? நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை நான் உங்களை விடுவதில்லை. 20 வயசுல போடுற ஆட்டத்தை பார்த்தீங்களா? பிரைஸ்தான் தேவபலன். அப்போ அவர் ஒன்றுனா சொன்னார், சிறுவையில் ஜீவனை விடும்போது, பிதாவே உடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். எப்பா இதெல்லாம் பிடிச்சல்ல என்று சொல்லி நான் ஏசாயாவில் இந்த வசனத்தை 9:6 எடுத்து நான் அவரோடு பேசினேன். அவர் 700 வருடங்களுக்கு முன்பாக அவரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அவர் முன் அறிவிப்போடு பிறந்தவர். அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி மரிப்பார், அவர் எப்படி உயிர் தருவார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் என்று சொன்னேன். அப்பொழுது அவருக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஐயா உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்றேன். நீங்க இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் நீங்க ராஜா என்று வைத்துக் கொள்ளுங்க.
அப்போ இந்த எல்லா பட்டி தொட்டிகளையும் பார்க்கும்படியாக ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அப்போ ராஜாவாக வந்தால் ஒருத்தரும் நீ தண்ணி அடிக்க மாட்டான். ராஜா வருகிறார் எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பார்கள். இருக்கிற நிலவரத்தை அப்படியே பார்க்க வேண்டும் என்று ஐயா நீங்க ஆசைப்படுவீங்க. நீங்க இப்ப ராஜா, இப்ப வட்டி கொடுத்து வசூல் பண்ற ஆள் இல்லை. அப்போ அந்த வேஷம் போட்டு நீங்க வருவீர்கள். அப்போ என்னுடைய கடைக்கு முன்னால வந்துட்டீங்க. நான் காலையிலே வந்து என் கடையை திறக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன வேஷம் போட்டிருக்கிறீர்கள்? பிச்சைக்கார வேஷம். அப்போ ராஜாவினுடைய கம்பீரம், ராஜாவுடைய அதிகாரம் எல்லாத்தையும் அரண்மனையில் பூட்டி வச்சு தயா வந்திருக்கீங்க. அப்போ நான் சொல்றேன், காலையிலே வந்து கடை திறக்கிறேன், என் கடைக்கு முன்னால நிற்கிறீங்க. எப்பா காலையிலே உன் முகத்துலையா முழிக்கணும்? இன்னைக்கெல்லாம் போச்சு என் நாடுன்னு சொல்லி நான் உங்களை அவமானப்படுத்துறேன். உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டு நான் ராஜான்னு காமிப்பீங்களா? அரண்மனைக்கு போக வரைக்கும் பொறுமையோடு இருப்பீர்களான்னு கேட்டேன். இல்லை அரண்மனைக்கு போக வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பேன். அப்போ அது பண்ணலாம் எல்லாம். அதான் எங்க இயேசு. ஹல்லேலூயா. அவர் தேவனாக இருந்தும் அவர் மனுஷனாக இந்த பூமியில உலாவினார். இனி வாய் திறப்பானா? ஹல்லேலூயா. தான் நம்முடைய இயேசு. இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, படிங்கம்மா. இந்த 44:19. படிமா, இங்கிலீஷ்ல படிமா. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இன்னொரு வசனம் இருக்கிறது, முடிஞ்சால் நீங்க தேடி வாசிங்க. அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. எப்படி இருக்கு? எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய அவர் எங்கேயும் எதிர்க்கவில்லை, அதே சமயத்தில் அவர் பின்வாங்கவும் இல்லை. உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு அருமையான பாஸ்டர் இருந்தார். அவருடைய பெயர் தாசன். எனக்கு திருமணம் செய்து வைத்தவர். அவர் ஒரு ஊருக்கு சுவிசேஷ வேலைக்காக போய் கொண்டிருக்கிறார். அந்த ஊரார் அவரை நொங்க புடைத்தார்கள். எப்படி அடித்தார்கள்? எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்தார்கள். அப்பொழுது இவருக்கு ஓடி போகணும் போல இருந்ததாம். அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. என் இயேசு பின்வாங்கவில்லை. இப்ப புரிஞ்சிருக்கும். அவர் எதிர்க்கவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி என்றால் எந்த இடத்திலேயும் தேவன் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். நாம் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லது அவசகுணமான வார்த்தை சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான், அந்த தேவ மனுஷன், அவருடைய சரீரத்தில் ஒரே ஒரு காயம் கூட இல்லாதபடி, அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாதபடி அவருடைய சாட்சி சொல்லுகிற போது அப்படியே அபிஷேகம் பற்றி பிடிக்கும் நம்மை. ஹல்லேலூயா. நீ பின்வாங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ எதிர்க்கவும் தேவையில்லை. நான் சொன்னேன், கணவர் 10 அடி அடிச்சோன்னா இவன் ஒரு அடி அடிச்சிட்டான்.
அப்படி எதிர்க்கக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர்கள் ஏதோ 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தையும் நம்ம பேசக்கூடாது, நம்ம எதிர்க்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. நாம் பின்வாங்க தேவையில்லை. நிச்சயமாக சொல்கிறேன் கேளுங்க, நம்ம ஒன்றும் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் தன்னுடைய தாடியை பிடுங்கிறவருக்கு விட்டு கொடுத்தார். உமிழ்நீருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஜீவியத்தை நம்முடைய குடும்பத்தில் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய இனமான சொந்தத்திலே, நம்முடைய தெருவிலே, அல்லேலூயா, நம்ம அப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்வோமா? அல்லேலூயா. அதான் சொன்னேன், இது ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. இது ஒரு பைபிள் ஸ்டடி போல் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ அப்படி உமிழ்நீருக்கு உன் முகத்தை மறைக்காமல் விட்டுக் கொடுக்கிறபடியினால் நீ அவர்களுடைய பார்வைக்கு அற்பமாக தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை துப்பினவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படும். அல்லேலூயா. அவன் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான், ஆனால் நம்முடைய சமாதானத்துக்கு முன்பாக அவன் ஒன்று செய்ய நமக்கு கிடைத்திருக்கிற சமாதானம் அவனுக்கு இல்லை. நமக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கை அவனுக்கு இல்லை. தேவன் நம்மை உயர்த்துகிற இடம் அது வேறொரு இடமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இப்படி நாம் இயேசுவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல துடைத்து வீசி எறிகிற ஒரு கந்தை துணி போல என்னை நான் உங்கள் முன்பாக தாழ்த்தி கொண்டேன். ஆனால் அவர் என்ன பேர் பெற்றார்? அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு உண்டு, தகப்பன்மார் இல்லையே. அல்லேலூயா. ஒரு தாய் தான் ஒரு வீட்டுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்றல்ல, அந்த வீட்டில் இருக்கிற வாலிபமான பிள்ளைகளோட தாயின் சுபாவத்தோடு காணப்பட வேண்டும். ஒரு வீட்டுக்கு தகப்பன் தான் தகப்பனாக இருக்க வேண்டும் என்றல்ல, அங்க இருக்க வாலிப பிள்ளைகள் தகப்பனுடைய சுபாவத்தோடு காணப்பட வேண்டும் என்பது சத்தியம். அல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பனுடைய, ஒரு பிதாவினுடைய இருதயத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கிறோம், அதை நாம் அப்போஸ்தலர்களிலே பார்க்கிறோம். அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். நம்முடைய எதிர்க்கவில்லை, நம்முடைய பின்வாங்கவில்லை. அல்லேலூயா. யாருடைய வீட்டிற்கு முன்பாகவும் உங்கள் தேவைக்காக போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்முடைய பின்வாங்கவில்லை. அதே சமயத்தில் நம்முடைய இயேசுவை போல நாம் எதிர்க்காதவர்களாக, தன்னை அடித்தவர்களை பார்த்து, தன்னை கொலை செய்கிறவர்களை பார்த்து, தாங்கள் செய்கிறது இன்னதை செய்கிறோம் என்று அறியாதிருக்கிறார்களே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஒரு தாய் தன் குழந்தைக்கு இறங்குவது போல நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் இறங்குவோமாக. நாம் இறங்குவோமாக. நம்முடைய தெய்வீக சுபாவம் பொல்லாதவருடைய இருதயத்தை உருகி போக பண்ணோம். அதற்காகவே தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். என் தேவஜனமே, நீ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? வேதம் உன்னை பார்த்து கேட்கிறது. விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?
Praise the Lord. விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நம்முடைய அன்பு சகோதரர் வில்லியம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி பாடல்களை பாடி நம்மை ஆராதனைகளுக்குள்ளே நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் என்னை அபிஷேகித்தார். நீங்களும் உங்கள் நல்மல சாட்சி சொல்லக்கூடுமோ? தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று. ஒரு கூட்டத்தார் ஃபுல் ஃபீல்ட்ல நின்று சினிமா பாடகர்களைப் போல ஆடுகிறார்கள் அபிஷேகத்திற்காக. இன்னொரு கூட்டத்தார் வேறு விதமாக ஆவியானவர் ஆராதனை நடுவிலே இறங்கி அசைவாட வேண்டும் என்று இன்னொரு விதத்தில் ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் மாறாத சத்தியம், நம்முடைய ஆராதனை நேரத்தில் தேவரீர் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை உடைத்துக் கொள்வோமானால், நடுக்கத்துடனும் பயத்துடனும் நாம் காணப்படுவோமானால், நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையின் வரத்தினால் நிரப்பப்படுவோம். ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். ஒவ்வொருவரும் வரங்களினால் நிரம்புவோம். ஆமென். பாடல்களை பாடி கைகளை தட்டி ட்ரம் அடித்து அப்படியெல்லாம் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட வேண்டும். வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். அதுதான் ஆராதனையின் நேரம். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.